வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மண் சரிவில் மனிதநேயம். 50 லட்சம் பெறுமதியான நகைகள், பணங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த ராணுவ வீரர்கள். கண்டியில் ஆபத்தில் சிக்கியிருந்த குழந்தையை அதிரடியாக மீட்ட கொமாண்டோ. புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை கோரிய மனோகணேசன். காணொளி மூலம் அர்ச்சுனாவின் பதில். சடலத்தால் குறிகட்டுவான் இறங்குதுறையில் குழப்பம். ஸ்ரீதரன் எம்பியும் தவிப்பு. 2029க்கு பின் ஜனாதிபதி மீது குற்றவியல் வழக்கு. உதய கம்மன்பில எச்சரிக்கை. மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் 2 துப்பாக்கியுடன் கைது. மட்டக்களப்பில் கிராம உத்தியோகத்தரை இடமாற்றுமாறு கோரி போராட்டம். புட்டுக்கேட்ட கணவனுக்கு எமனாக மாறிய மனைவி. கத்தியுடன் போலீசில் சரண். ஜப்பான் புறப்படும் முதல் நிவாரணக் குழு. தென்னிலங்கையில் அனுர அரசுக்கு ஏற்பட்ட மற்றுமொரு தோல்வி அடுத்த கட்ட பிரச்சாரமாக மாற்றிய எதிர்க்கட்சிகள். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் தம்மிக்க ரணதுங்கவுக்கு பிணை. அடுத்து கைது செய்யப்படுவார் என குற்றப்புலனாய்வு கைகாட்டிய மற்றுமொரு நபர் யார்? யாழ் சர்வதேச விமான நிலையத்திற்கான புதிய கட்டடத்திற்கான பணிகள் ஆரம்பம். முக்கிய மைல்கல்லை எட்டிய யாழ் சர்வதேச விமான நிலையம். சாணக்கிய நம்பி விடுத்த அவசர கோரிக்கை. 640 பாடசாலைகள் இன்று மீள திறக்கப்படாது. கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போசாக்கு கொடுப்பனவு இன்று முதல். புதுக்குடியிருப்பில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டில் கைது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் தற்போது அனர்த்த மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. இதன்போது இடிபாடுகளுக்குள் இருந்து ராணுவத்தினர் கண்டுபிடித்த பணம் மற்றும் தங்க ஆபரணங்கள் உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் ஆகியன அவற்றிற்கு சொந்தமான உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஹங்குராங்கெத்த பிரதேச செயலகத்துடன் இணைக்கப்பட்டு அனர்த்த நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்த ராணுவத்தினர் முன்னெடுத்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது இந்த பெறுமதியான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. மண் சரிவு காரணமாக முழுமையாக அழிந்து போன ஒரு வீட்டின் இடிபாடுகளுக்குள் இருந்து குறித்த பொருட்கள் மீட்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அவற்றை கடந்த 14ஆம் தேதி உரிமையாளரிடம் ராணுவத்தினரால் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க, கண்டியில் அனர்த்தம் காரணமாக வீடொன்றில் சிக்கியிருந்த குழந்தையொன்று சிறப்பு படையினரால் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீமுர பகுதியில் வீட்டில் சிக்கியிருந்த 3 மாத குழந்தையே இவ்வாறு மீட்கப்பட்டு அவரின் தாயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குழந்தையை மீட்க ராணுவத்தின் 2வது கமாண்டோ படைப்பிரிவை சேர்ந்த 8 பேர் கொண்ட குழு களத்தில் இயங்கியிருந்தது. கடந்த 3ஆம் தேதி கரம்பகெட்டிய கிராமத்தில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட ராணுவத்தினர் வீட்டில் 3 மாத குழந்தையுடன் பாட்டி தனியாக இருப்பதை கண்டனர். அவரது தாயார் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் அனர்த்தம் காரணமாக வேறு பகுதியில் சிக்கியிருந்தார். வெள்ளம் காரணமாக வீடு திரும்ப முடியவில்லை. இந்நிலையில் கடும் மழையில் தாய்ப்பால் இல்லாமல் பலவீனமாக இருந்த குழந்தையும் அவரது பாட்டியையும் ராணுவத்தினர் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட இருவரும் விமானம் மூலம் ராணுவ முகாமுக்கு கொண்டு சென்று பாதுகாப்பாக அவரின் தாயாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தாய் வேறொரு இடத்தில் சிக்கியிருந்த நிலையில் அவரை கண்டுபிடிக்கும் வரையில் குழந்தை ராணுவ முகாமில் பாதுகாப்பாக பாட்டியுடன் தங்க வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் தாய் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் குழந்தை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உங்கள் சொத்துக்களை விற்று வீடற்ற மலையக மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்த பின்னர் புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை வாங்கி தருகிறோம் என ராமநாதன் அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் மனோகணேசனிடம் கேட்டுக்கொள்வதாக தனது சமூக வலைத்தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் கண்டியில் மனோகணேசன் மலையகத்தில் காணி இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் காணிகளை பெற்றுத் தருவதாக குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், மலையக மக்கள் எங்கள் இரத்த உறவுகள், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டியது எமது கடமையாகும். அதனால் உங்களுக்கு மலையகம் வேண்டாம், வவுனியா யாழ்ப்பாணத்திற்கு வாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்வோம். மனோகணேசன் எம்பியின் தந்தை ஒரு நடிகர் என்பதால் அவர்களுக்கு பரம்பரை சொத்து இருக்கிறது. அதை விற்று அவர்களுக்கு வீடு கட்டி கொடுங்கள். பின்னர் நாங்கள் புலம்பெயர் தமிழர்களிடம் காணிகளை பெற்றுத் தருகிறோம். புலம்பெயர் தமிழர்கள் போராட்டத்தில் உறவுகளை இழந்து தப்பி பிழைத்த ஒரு சிலரே புலம்பெயர்ந்து வாழ்கின்றனர். அதனால் நீங்கள் முன்னுதாரணம் காட்டுங்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வவுனியால, கிளிநொச்சியில, யாழ்ப்பாணத்துல, மட்டக்களப்புல தாரோம், காணி தாரோம், குடியேறி விவசாயம் செஞ்சு வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்னேன்னா, வடகிழக்குல எங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் சொன்ன சரி வராது. சொந்த காணி இருக்கிறவங்க வெளிநாட்டு இருக்காங்க தானே, இப்ப புலம்பெயர்ந்து வாழ்றாங்க. அவங்க தொடர்பு சொன்னாங்க, எனக்கு என் காணி இங்க இருக்குது தரேன்னு சொன்னாங்கன்னா நான் மக்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். எனக்கு இல்ல காணி, நீ கேட்டீங்க காணி தாங்க, நான் குடியேறன்னு சொன்னவங்க இருந்தாங்கன்னா ஒரு பட்டியல் எடுப்பேன். காணி தரேன்னு சொல்லுவாங்க தானே, அவங்களும் பட்டியல் கொடுத்தாங்கன்னா 2 கணக்கு பண்ணி விட்டுருவேன். அப்படி ஆகவே ஒருவேளை காணி கிடைக்காட்டி வடகிழக்குல போய் குடியேற தயாரா நீங்க சொல்லுங்க.
எங்கேயோ பேசுறேன். எங்க காலம் முடிஞ்சுங்க. இங்க இருக்க எங்க சின்ன சிறுத்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ ஆனா சொந்த காணி வேணும் உங்களுக்கு அங்க விவசாயம் பண்றதுக்கு. கடுமை உழைப்பீங்க தான் நீங்க. எனக்கு தெரியும் மலைய தமிழர்கள் நல்ல உழைப்பாளிகள் உழைப்பாங்க. அதை பார்ப்போம். சரியா? யாழ்ப்பாணம் நெடுந்தீவு செல்வதற்கு போதிய படகு வசதிகள் இல்லாததால் இறந்தவரின் பூத உடலை கொண்டு செல்லும் தனியார் படகில் பயணிகளை ஏற்ற முற்பட்டமையால் குறிகட்டுவான் இறங்குதுறையில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறிகட்டுவான் இறங்குதுறையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நெடுந்தீவு செல்ல பலரும் முண்டியடித்தனர். நெடுந்தீவில் உள்ள அரசு திணைக்களங்களில் வேலை செய்வோர், நெடுந்தீவுக்கு தேவை கருதி செல்வோர், சுற்றுலா செல்வோர் உள்ளிட்டவர்களும் மேலதிகமாக வெள்ள நிவாரணம் வழங்குவதற்கான அரசு உத்தியோகத்தர்கள், வங்கி முகாமையாளர்கள் உள்ளிட்ட வங்கி ஊழியர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குழுவினர் என 150க்கும் மேற்பட்டோர் நெடுந்தீவு செல்வதற்காக காத்திருந்தனர். இந்த நிலையில் குறிகட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையில் சேவையில் ஈடுபடும் நெடுந்தாரகை படகு வந்த வேளை அதில் ஏறுவதற்கு பலரும் முயன்ற வேளை அந்த படகில் 100 பேரை மாத்திரமே ஏற்ற முடியும் என கடற்படையினர் திடமாக கூறிவிட்டனர். அதனால் ஏனையோர் நெடுந்தீவு செல்ல முடியாத நிலைமை காணப்பட்டது. அதனை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், நெடுந்தீவு பிரதேச செயலர், யாழ் மாவட்ட செயலர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய வேளை நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையில் சேவையில் ஈடுபடும் குமுதினி படகு பழுதடைந்துள்ளமையால் சேவையில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. அதன் பின்னர் இறந்தவரின் சடலத்துடன் குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவு நோக்கி தனியார் படகு புறப்பட உள்ளதாகவும் அதில் ஏறி செல்லுமாறும் கூறப்பட்டுள்ளது. அதற்கு பயணிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் குழப்பமான நிலைமையொன்றும் உருவானது. பின்னர் பிரிதொரு தனியார் படகு ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கிருந்த அனைவரையும் நெடுந்தீவு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதேவேளை நெடுந்தீவில் வேலை செய்யும் பலரும் சனி ஞாயிறுகளில் யாழ்ப்பாணம் வந்து மீண்டும் திங்கட்கிழமை நெடுந்தீவு நோக்கி செல்வதால் திங்கட்கிழமை காலையில் அதிகளவானோர் வருகை தருவார்கள். இந்நிலையில் நிவாரண பணிகளுக்காக மேலும் பலரும் வருகை தருவார்கள் எனவும் தெரிந்த நிலையில் பயண ஒழுங்குகளை உரிய முறையில் செய்யாதிருந்த அரசு உயர் அதிகாரிகள் மீது மக்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 2029 பதவியை விட்டு வெளியேறியவுடன் அவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு தொடரப்படும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அனர்த்த நிலையின் தீவிரத்தை அறிந்தும் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் அது தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என உதய கம்மன்பில குற்றம் சுமத்தியுள்ளார். எனவே இந்த அலட்சிய போக்கிற்காக ஜனாதிபதி மீது குற்றவியல் வழக்கு தொடரலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இப்போது அவருக்கு ஜனாதிபதி தண்டனை விலக்கு இருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர முடியாதென உதய கம்மன்பில சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதியின் குற்றத்தை நிரூபிக்க தங்களிடம் ஆதாரங்கள் உள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதேச சபை உறுப்பினர்கள் 2 துப்பாக்கியுடன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னாள் பியகம பிரதேச சபை உறுப்பினர் பலட்டுவ விதானகே சுஜித் ஹர்ஷன மற்றும் தற்போது பதவியில் இருக்கும் உறுப்பினர் மத்தும லியனகே சுபாசன பிரபாத் ஆகியோரே சப்புகஸ்கந்த போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். செங்கல் தொழிலாளி ஒருவரை அச்சுறுத்தி மிரட்டியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இவர்களிடமிருந்து AKLX 565 கலிவர் கொண்ட ஜிலுக் 19 Gen 5 வகை பிஸ்டல், 9 தோட்டாக்கள் மற்றும் CAW 5489 இலக்கம் கொண்ட BMW கார் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட புன்னைச்சோலை கிராம சேவகர் பிரிவில் உள்ள மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறும் கிராம உத்தியோகத்தரை இடமாற்றுமாறும் கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டமானது மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தில் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கை தொடர்பாக விசாரணை செய்து பாதிப்பு தொடர்பாக உண்மைத்தன்மை அறிந்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அங்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு வழங்கிய உறுதிமொழியை அடுத்து முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. பக்கத்தை விட்டு எடுத்துருக்கா காசு. அப்ப நான் குடிச்சனும் இல்ல, 3 பிள்ளைகளையும் இது பார்க்காம தனி அவங்க செய்யிருக்காங்க. என்ன நீதி நியாயம்? எல்லாருக்கும் தெரியும் அளவுக்கு தண்ணி வரணுண்டு. கிராம சேவகர்களை பார்வையிடவில்லை, இதனூடாக வெள்ள நிவாரணம் தங்களுக்கு கிடைக்க பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். நேரடியாக அவர்களை சென்று அவர்களோட கலந்துரையாடி இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியிலே நடவடிக்கை மேற்கொள்வோம். நாங்கள் மீண்டும் ஒரு பரிசீலனை ஒன்றை மேற்கொண்டு
சரியான தரப்பினருக்கு அந்த நிவாரணம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்வோம் என்ற விடயத்தை அவர்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தேசத்துக்குரிய அந்த கிராம உத்தியோகத்தர் தொடர்பாகவும் அவர்கள் முறைப்பாடு செய்திருந்தார்கள். கிராம உத்தியோகத்தர் தொடர்பாக நாங்கள் ஒரு பரிசீலனை ஒன்றை மேற்கொண்டு அவரது செயற்பாடு தவறாக இருந்தால் அதுக்காக உரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம். தற்போதைய நிலவரப்படி அவர் சரியாக செயற்பட்டிருக்கின்றார் என்பதை தான் எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் மக்களின் அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே மீண்டும் ஒரு பரிசீலனை ஒன்று மேற்கொண்டு சரியான தீர்மானத்தை நாங்கள் மேற்கொள்வோம். உண்மையிலே இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக நாங்கள் தேடி பார்க்கும்போது ஒரு அரசியல் பின்னணியோடு இது செயற்படுவதை எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தான் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவையில்லை. நேரடியாக நீங்கள் பிரதேச செயலாளரை தொடர்பு கொண்டு அவருக்கு உங்களது கோரிக்கைகளை முன்வைத்தால் நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதுவும் உங்களுக்கு செயற்படுத்த முடியவில்லை என்றால் அரசாங்க அதிபரோடாக நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். அப்படியும் உங்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நேரடியாக என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான உரிய நடவடிக்கையை அரசாங்கம் என்ற ரீதியிலே நான் அதை செயற்படுத்துவேன். காலை உணவு புட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவனை கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துவிட்டு போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சென்று சரணடைந்த மனைவியை கைது செய்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று மட்டக்களப்பு வாகனேரியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகனேரி விஷ்ணு கோவில் வீதியை சேர்ந்த 46 வயதுடைய விவசாயியான 4 பிள்ளைகளின் தந்தையான வைரமுத்து நவராசா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் வழமை போல் வேளாண்மை காவலுக்காக கடந்த 14ஆம் தேதி இரவு வீட்டை விட்டு வெளியேறி வயலுக்கு சென்று சம்பவ தினமான நேற்று காலையில் வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் மனைவியிடம் காலை உணவாக புட்டு தயாரித்து தருமாறு கோரியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அது சண்டையாக மாறிய நிலையில் பகல் 11:30 மணியளவில் கத்தியால் கணவரின் கழுத்தில் தாக்கியிருந்தார். இதனை அடுத்து கணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட பெண் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சென்று சரணடைந்து தான் கணவனை வெட்டி கொலை செய்துள்ளதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் அவரை கைது செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பிரதேசத்தில் புதையல் தோண்டிய 6 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது கடந்த 14ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஆண் சந்தேக நபர்கள் 4 2 பெண் சந்தேக நபர்களும் கைதாகியுள்ளனர். சந்தேக நபர்கள் 35 வயது முதல் 48 வயதுக்குட்பட்ட அனுராதபுரம், இனாமலுவ, மொரகொட மற்றும் கலேவெல ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவர். பெண் சந்தேக நபர்கள் 36 மற்றும் 45 வயதுடைய மடாட்டுகம மற்றும் தேவிபுரம் பிரதேசங்களை சேர்ந்தவர்களாவர். பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியில் இருக்கும் அனுர தலைமையிலான அரசாங்கம் சில நகர சபைகளில் தோல்விகளை சந்தித்து வருகிறது. நாடளாவிய ரீதியில் இதுவரை 37 நகர சபைகளில் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் ஏற்கனவே தோல்வியடைந்துள்ளது. இந்த நிலையில் தேசிய மக்கள் கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இணைந்து உருவாக்கிய காலி மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் நேற்றைய தினம் 2 பெரும்பான்மை வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. காலி மாநகர சபையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 36 ஆகும். வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக 17 வாக்குகள் மட்டுமே அளிக்கப்பட்டன. 19 வாக்குகள் எதிராக அளிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது தேசிய மக்கள் கட்சியின் 17 உறுப்பினர்கள் மட்டுமே வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கிராம மட்டங்களில் ஆளும் தரப்புக்கு ஏற்பட்டு வரும் இவ்வாறான சில பின்னடைவுகளை சாதகமாக்கிக் கொள்ளும் எதிர்க்கட்சிகள் அடுத்த கட்டத்திற்கான பிரச்சாரமாக இதை மாற்றியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் தம்மிக்க ரணதுங்க லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார். 2017 மற்றும் 18ஆம் ஆண்டுகளுக்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு எரிபொருள் கொள்வனவு செய்ய இருந்த 3 நீண்டகால கேள்வி எனப்படும் டெண்டர்கள் ரத்து செய்து அதற்கு பதிலாக அதிக விலையின் கீழ் உடனடி கேள்வி மனுக்களை செயற்படுத்தியதன் ஊடாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சுமார் 800 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்பின் தம்மிக்க ரணதுங்கவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளும் சந்தேக நபரின் சட்டத்திறனிகளும் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்த பின்னர் கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதே நேரம் இந்த சம்பவத்தின் சந்தேக நபராக முன்னாள் பெட்ரோலிய அமைச்சர் அர்ஜுன ரணதுங்கவை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு மன்றில் தெரிவித்துள்ளது. அர்ஜுன ரணதுங்க தற்போது வெளிநாட்டில் இருப்ப
இருப்பதால் அவர் நாடு திரும்பியதுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என ஆணைக்குழுவின் உதவி சட்ட பணிப்பாளர் அனுசா சம்பந்த பெரும நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதவான் தம்மிக்க ரணதுங்கவை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் இந்த வழக்கை மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திற்கான புதிய பயணிகள் முனைய கட்டடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் வைபவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் விமான நிலைய தலைவர் சமன் அமரசிங்க, விமான நிலைய இணை முகாமைத்துவ தலைவர் சஞ்சீவ அமரபதி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய கட்டடத்திற்கான அடிக்கல்லை நாட்டி வைத்தனர். புதிய முனைய கட்டடத்தின் கட்டுமான பணிகள் 2 கட்டங்களாக மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கட்டடம் 2ற்கான வேலைகள் ஜனவரி 2026 திட்டமிடப்பட்டுள்ளது. முனைய திட்டத்தின் 2 கட்டங்களுக்கும் பார்க்கப்படும் மொத்த முதலீடு 700 மில்லியன் என கணிப்பிடப்பட்டுள்ளது. முன்னர் பலாலி விமான நிலையம் என அழைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் பிரிட்டிஷ் ஆயுத படைகளால் பலாலியில் 359 ஏக்கர் நிலத்தில் நிறுவப்பட்டது. இதேவேளை இந்தியாவிற்கான அதன் முதல் விமானம் 1947 டிசம்பர் 10ஆம் தேதி இடம்பெற்றிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கண்டி கம்பளை கணபதி தோட்ட மக்களுக்கான பாதுகாப்பான வசிப்பிடங்களை அமைத்துக் கொடுப்பதற்கு விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். கம்பளை கணபதி தோட்ட மக்களுக்கான நிவாரணப் பொதிகளை வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நிலவும் அனர்த்த நிலை மற்றும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட உள்ள 5000 ரூபாய் போசாக்கு கொடுப்பனவை வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் உத்தியோகபூர்வ ஆரம்ப நிகழ்வு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தலைமையில் நடைபெறும் என கூறப்படுகிறது. 2025 நவம்பர் 30ஆம் தேதி வரை மகப்பேறு சிகிச்சை நிலையங்களில் பதிவு செய்துள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒருமுறை மாத்திரம் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளும் இன்றைய தினம் 16ஆம் தேதி மீள திறக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ தெரிவித்துள்ளார். அதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, தென், சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களுக்கான சகல பாடசாலைகளும் இன்றைய தினம் மீள திறக்கப்பட உள்ளன. எவ்வாறாயினும் ஏனைய 3 மாகாணங்களிலும் 640 பாடசாலைகள் மாத்திரம் நாளைய தினம் கல்வி நடவடிக்கைகளுக்காக மீள திறக்க முடியாத நிலையில் உள்ளதாகவும் அந்த மாவட்டங்களில் உள்ள ஏனைய பாடசாலைகள் மீள திறக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதன்படி மத்திய மாகாணத்தில் 111 பாடசாலைகளும், ஊவா மாகாணத்தில் 524 பாடசாலைகளும், வடமேல் மாகாணத்தில் 5 பாடசாலைகளும் திறக்கப்பட மாட்டாதென கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பதுளை மாவட்டத்திலேயே அதிகளவான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய மகியங்கனை கல்வி வலயத்தில் 3 பாடசாலைகளும், பிபிலை வலயத்தில் 1 பாடசாலையும், பசறை வலயத்தில் 88 பாடசாலைகளும், பதுளை வலயத்தில் 112 பாடசாலைகளும், வியலும வலயத்தில் 70 பாடசாலைகளும், வெளிமடை வலயத்தில் 110 பாடசாலைகளும், பண்டாரவளை வலயத்தில் 140 பாடசாலைகளும் இன்றைய தினம் திறக்கப்பட மாட்டாதெனவும் தெரிவித்துள்ளார். மேலும் திறக்கக்கூடிய நிலையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் அதன் நிலைமைகளையும் ஆராய்ந்ததன் பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜப்பானிலிருந்து இலங்கைக்கு வந்த பேரிடர் முகாமை வைத்திய குழுவின் வெற்றிக்கு சுகாதார அமைச்சு வழங்கிய சிறந்த தலைமைத்துவமும் ஆதரவும் முக்கிய பங்கு வகித்ததாக இவாஸ் கிச்சிரோ கூறியுள்ளார். இந்த நிபுணர்கள் குழு நேற்றிரவு ஜப்பான் நோக்கி புறப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட திடீர் பேரிடரை அடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக இலங்கைக்கு வந்த ஜப்பானிய வைத்தியர் குழு நேற்று காலை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜாசிங்கவை சந்தித்தது. இந்த குழு கிட்டத்தட்ட 2 வாரங்கள் நாட்டில் தங்கியிருந்து சிலாபம் தலைமையக போலீஸ் மைதானத்தில் அமைக்கப்பட்ட தற்காலிக சிறப்பு மருத்துவமனையில் சிலாபம் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் உள்ள ஏராளமான மக்களுக்கு சுகாதார சேவைகளை வழங்கியிருந்தது. நிவாரண சேவைகள் வழங்குவதற்காக இலங்கைக்கு வருகை தந்த அவசர கால பேரிடர் முகாமை நிபுணர்களின் முதல் குழு இதுவாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.